கட்சி வேறு கூட்டணி மாறணும்னு முடிவெடுக்குது, கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிது, அவங்க பிஜேபி கூட போகாமல் தடுக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் 3 விஷயம் கேட்டிருக்கீங்க. கரெக்டாக? கட்சி முடிவெடுக்கணும்னா எடுக்கலாம். நம்ம விட 2 சீட்டு வச்சுருக்கிற ஆட்கள் யார்? நம்மளால் 5 சீட்டு வச்சுருக்கோம். விசிகா கம்யூனிஸ்ட்லாம் 2 தான் வச்சுருக்காங்க, முஸ்லீம் லீக் உட்பட. அவங்க முறையாக ஒரு கூட்டத்தை கூட்டி, நாங்கள் நாளைக்கு எங்களுடைய செயற்குழு பொதுக்குழுக்கு அப்புறம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அதனுடைய சாதக பாதகங்களை அலசி, அது முடிந்த பிறகு நம்ம யார் தலைமையில் கூட்டணி ஏற்றோம் அவரை போய் பார்த்து பேசி, இப்படி தான் இருந்தோம், இதெல்லாம் 2 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிற கதையை சொல்லிட்டு இருக்கானா இருந்தோம் அப்படின்னு பேசி, இன்றைக்கி யாராவது விசிகாவை அந்த மாதிரி நிறைய விமர்சிக்கிறாங்களான்னா இல்லை. முஸ்லீம் லீகை சுத்தமாக விமர்சனம் பண்ணல யாருமே, கம்யூனிஸ்ட்டை யாரும் விமர்சனம் பண்ணல. காரணம் என்ன? அந்த அரசியல் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், விசிகா கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் எதுக்காக டிவிக்கு ஆதரவு கொடுத்துச்சு? அதே பிஜேபி கூட தான். அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட நேரத்தை இங்கே எடுத்துக்கல. அப்போ அங்கே காரணமே அடிபட்டு போகுது. ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து நம்ம அப்படி கொஸ்டின் பண்ணோம். ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தான் பிரச்சனைக்கே காரணமாக இருக்குங்கிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் ஸ்டைலாக, நான் இப்போ ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்னா எல்லா ஜனநாயக கட்சிக்கும் ஒரே முறை தானே. எல்லாரும் தானே சேர்ந்து உழைக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து தானே நிற்கிறோம், ஒரு கட்சிக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம், பேசுகிறோம், எல்லாரும் அப்படி தானே வர்றோம். அப்போ நாம் ஒரு பதில் சொல்லும் போது ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், அப்போ ஏன் ஸ்டைல் ஆஃப் ரிசைனிங் நீங்கள் கொஸ்டின் கேட்காதீங்க, ஏன் ஸ்டைல் ஆஃப் கிரிட்டிசிசத்தை நீங்கள் கொஸ்டின் கேட்காதீங்க. அதான் நிற்க விட்டாங்க. அதான் அப்போ கேட்டாங்களா கொஸ்டின்? நீங்கள் என்ன கேட்காதீங்கன்றாங்க, நான் உங்களை கேட்காதுன்னா என்ன நீக்கிறீங்களா? அப்போ எப்படி? அப்போ சரியா போச்சா? நாங்கள் எடுத்த நடவடிக்கை தப்புன்னு ஆகி போச்சா? இல்லை, விசிகா கம்யூனிஸ்ட் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சனையாக தான் இருந்தாங்க கூட்டணி. ராகுல் காந்தி வந்து ஒரே பிரச்சாரம், ஸ்டாலின் அவர்கள் ராகுல் வந்து பிரச்சார மேடையில் ஏறலை. அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி சார் ஒரு முரண்பாடாக இல்லையே சார்? மேடையில ஏறலை இல்ல, அதான் ஆல்ரெடி பிரச்சனை அப்படிலாம் இருக்கும்போது முரண்பாடா இல்லையா? இல்ல, ஆல்ரெடி பிச்சுக்கிட்டு போறதா அவங்களுக்கு பிடிக்கல. ராகுல் காந்தி ஓடிட்டாங்க. அதான் தப்புங்கிறேன். நாளைக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நம்மள என்ன மதிப்பாங்கன்னு கேட்கறேன். நான் தான் இதோட முடிஞ்சிருச்சா? 59 ஆண்டுகளுக்கு அப்புறம் அமைச்சர் ஆயிருக்காங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில். அது வரவேற்கத்தக்கதில்ல. ஒரு காங்கிரஸ் தொண்டர் என்ன இருப்பான், எந்த கட்சியும் இப்போ நம்ம கட்சி அமைச்சராக இருக்காங்கன்னு ஒரு பெருமைப்பட மாட்டானா? ஒரு அண்ணனை பிடிச்சா காரியம் முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சு நினைக்க மாட்டாங்க. திமுக ஆட்சினா நீங்க அமைச்சராக இருக்க முடியுமா? அதான் நான் கேட்குறேன். அப்படி வாய்ப்பு இருந்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா 2006 2011 நீங்க ஆயிருந்திருக்கலாமே. இல்லை சார், அப்போ வந்து சோனியா காந்தி முடிவெடுக்கிற இடத்துல இருந்தாங்க. அப்போ ராகுல் காந்தி அப்போ வந்து சோனியா காந்தி இல்லை, அப்போ சோனியா காந்தி முடிவெடுத்து தப்பு. இப்போ அவங்க எடுத்து அந்த டயத்தில் முடிவெடுத்து பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ ஆட்சியில் இருந்தாங்க, மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தால் அப்போ கீழே தேவையில்லை. இல்லை சார், அவங்க முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் பாயிண்ட் சொல்றேன். மாநிலத்தில் ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் ஒட்டி இருந்தால் கட்சியை வளர்க்க முடியும் என்பதை விட ஒரு மட்டகரமான சிந்தனை எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் வரலாறு புரட்டி பாருங்க, எங்கெல்லாம் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு. அப்படி இருந்ததுனால அழிஞ்சு தான் போயிருக்கிறோம்.